இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார். இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா, நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா, பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா. அதனால அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையானை போல. தமிழகத்தில் இத்தனை இடத்துல 3வது 4வது வந்திருக்கிறாங்க, டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அண்ணாமலை போன்ற தகுதி இல்லாத, அனுபவம் இல்லாத, அரைவேக்காட்டுத்தனமான இன்றைக்கு பேராசையினாலே அவர்கள் எடுத்து வைக்கிற அவதூறு பிரச்சாரங்களால தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். மாண்புமிகு பொதுச் செயலாளரை கண்ணாடியிலே பாருங்கள் என்று சொல்கிறார். அவர் முகத்தை அவர் கண்ணாடியிலே பார்த்தால் நல்லது. அது அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா என்று தெரியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவருக்கு ஏன் அக்கறை? ஏன் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை இந்த பாடாக படுத்துகிறார்? உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? புறமுதுகுல குத்துனீங்க. அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவருக்கு அந்த அருகதை இல்லை. பிரைம் மினிஸ்டரோடு வலதுபுறத்திலே உட்கார வைத்தார்கள் எடப்பாடியாரை. நாங்கள் மறுக்கவில்லை. அங்கே எடப்பாடியார் அவர்களை வலதுபுறத்திலே அருகிலே உட்கார வைத்துவிட்டு இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்கிற வேலையாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை அவதூறாக பேசுவது, அம்மா அவர்களை அவதூறாக பேசுவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிற அந்த நடவடிக்கையிலே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டீர்களா இல்லையா? எக்ஸாக்ட்லி என்ன நம்பிக்கை துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்க காரணம் சொல்றாரு. காரணம் யார்? இவரா நானா? 2017 ஆட்சியில் இருந்தார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரு. அதிமுகவுடைய தலைமை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான சாத்தியம் அண்ணா, அதாவது ஒரு சேர் போட்டு தலைவன் ஒருத்தர் உட்காந்துக்கலாம், சுத்தி தொண்டர்கள் இருக்கணும். இன்னைக்கு தொண்டர்கள் எங்கன்னா இருக்காங்க? தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்க? நீங்க தனியா சேர் போட்டுட்டு கூட 4 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்டா கொடுக்கலாம், ஆனா கேட்பதற்கு கட்சியில் யாரும் இல்லை என்கின்ற உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்ப புரியும் எனக்கு தெரியல. இன்னும் எத்தனையோ நீங்கள் சூழ்ச்சிகளை திட்டமிட்டு கொண்டிருப்பதும் எங்களுக்கு தொண்டர்களாகி எங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் எண்ணம் என்று தெரியும், உங்கள் ஆசை என்னவென்று தெரியும், உங்கள் பேராசை என்னவென்று தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக அரசியல் வரலாற்றிலே, தமிழக அரசியல் களத்திலே பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிற காரணத்தினாலே நீங்கள் சுற்றி 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 சூழ்ச்சிக்கு நீங்கள் வலை விரித்து பின்னி கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வலையிலே, சூழ்ச்சியிலே, சூதிலே ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீங்கள் விரிக்கிற வலையிலே, நீங்கள் காட்டுகிற மாயையிலே, ஆசை மாயையிலே சிக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் எந்த சூழ்ச்சி வலை பின்னுகிறீர்கள்? யாருக்கு ஆசை காட்டுகிறீர்கள்? யார் யார் உங்கள் ஆசை வலையிலே விழுந்திருக்கிறார்கள்? யார் யாரே ஆசை வலையிலே நீங்கள் விழுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வீடு தேடி சந்திக்கிறீர்கள். சிறையிலே தள்ளியவர்களை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் வீடு தேடி சந்தித்து ஆசை வார்த்தைகளை கொடுக்கிறீர்களே, அந்த மாய வித்தைகள் எல்லாம் உண்மையான விசுவாச அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு நிச்சயமாக உங்கள் சூழ்ச்சி எடுபடாது. வணக்கம். கேள்வி கேளும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அதிமுக பாஜக மோதல் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை எட்டியிருக்குது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக அதிமுகவை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதிமுக கரையான் போல் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் அவர் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரை சுற்றி ஒரு 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க, தொண்டர்கள் இல்லை அப்படின்னு அண்ணாமலை எடப்பாடியை நோக்கி நேரடியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் கூட இதுக்கு தொடர்ந்து பதிலளிச்சுட்டே இருந்திருக்காரு. இதில் ஆனால் அடுத்த கட்டமாக ஆர்பி உதயகுமார், முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அண்ணாமலைக்கு கடுமையான பதிலடிகளை கொடுக்குறாரு. அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆசை காட்டி அவர் சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவரோட சூழ்ச்சி வலையில் விழுந்தது யார், விழப்போகிறது யார் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அண்ணாமலையோட கனவு ஒரு காலத்திலையும் பலிக்காது அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அதற்கு பதிலடி கொடுக்குறாரு.
அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களை இழுக்கக்கூடிய முயற்சியில் பாஜக இறங்கியிருக்குதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிரதானமான கேள்வியாக எழுந்து நிற்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கெல்லாம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து முனவர் பாஷா, அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, அதே போல் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி, அதே போல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் கலையும் இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் கேசி பழனிசாமிகிட்டேருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நீங்கள் வந்து இந்த அதிமுக ஒன்று சேர்க்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் நீங்கள் வந்து ஒரு குழுவெல்லாம் அமைச்சு நீங்கள் ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி மேலே கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை. இது ஒன்று. இன்னொன்று, அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அதிமுகவில் இருக்கிறவங்களெல்லாம் இழுக்கிறதுக்கான முயற்சிகளில் அண்ணாமலை இறங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆர்பி உதயகுமார் முன்வைக்கிறார். எப்படி சார் இந்த விஷயத்தை பார்க்குறீங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்களின் தவறான முடிவுகளால் வழிகாட்டுதலால் திரு மோடி அவர்கள் தமிழகத்தில் ஒரு 25 நாடாளுமன்ற தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய அந்த வாய்ப்புகள் கை நழுவி போய்விட்டதாக மத்திய பாஜக தலைமை அண்ணாமலை மீது கோபமாக இருக்கிறார்கள். அதனால தான் வரலாற்றில் இல்லாத வகையில் லீவில் போகிறார். ஒரு 6 மாதம் நான் லீவில் போகிறேன், அந்த லீவ் வேக்கன்சிக்கு வேற ஒரு தலைவர் ஒரு வேளை வந்து வரலாம் என்கிற அந்த ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன் அல்லது ஃப்ரஸ்ட்ரேஷனில் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். ஸோ இழப்பதற்கு எதுவுமே இல்லாத ஒரு கடைநிலையில் புறக்கணித்து வெளிநாடு போகக்கூடியவர் எதை வேணாலும் பேசலாம். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது திராவிட கட்சிகளுக்கு இடையேயானது. அது திமுக அண்ணா திமுக என்கிற களமாகத்தான் இருக்கணும். ஆனால் அண்ணாமலை இந்த நொடி வரைக்கும் வெளிநாடு போட்டு எங்க வேணாலும் போட்டு தலைவரை மாத்திட்டு அதெல்லாம் அடுத்த கதை. பேசுற இந்த செகண்ட் வரைக்கும் அவர் பாஜகவுடைய தலைவர் தானே, பாஜகவுடைய தலைவரா தானே பேசிட்டு இருக்காரு. இல்ல, அவர் என்ன வேணாலும் பேசிட்டோம், பேசுகிற அவ்வளவு பேருக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி இப்ப கவனம் செலுத்த வேண்டியது, கடலூர்ல புஷ்பநாதன் சொல்லிட்டு ஒரு அதிமுக கவுன்சிலர், முன்னாள் கவுன்சிலர், அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவசங்கர்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் வந்து கடுமையாக தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. சேலத்தில் சண்முகம் என்கிற அதிமுக பகுதி செயலாளர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். சென்னையில் வந்து ஆம்ஸ்ட்ராங் நேற்று ஒரு எல்லோரும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கதிகலங்கிற வகையில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னும் திருநெல்வேலியில் அந்த காங்கிரஸ் பிரமுகர் அவர் கொல்லப்பட்டதற்கு இதுவரை குற்றவாளிகள் அடையாளப்படுத்தப்படலை. இது இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயத்தில் 69 பேர் இறந்துருக்கிறாங்க. அதற்கு பிறகு விழுப்புரத்தில் ஒரு 1 or 2 மரணங்கள் வந்து ஏற்பட்டிருக்குது. உடுமலைப்பேட்டை அந்த கேரளா பார்டரில் இதே போல் அந்த கள்ளச்சாராய சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இந்த சட்டம் ஒழுங்கு குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, குறைஞ்சபட்சம் திமுகவை தவிர எல்லோரும் ஒரு கருப்பு பேட்ச் குத்தி ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை இந்த அரசாங்கத்துக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்குது என்று இந்த போட்டி என்பது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஆனதாக இருக்கணும். ஒருத்தர் 2 கிலோ நீங்கள் ஒரு சின்ன கோட்டை அழிக்காமல் அது எப்படி சின்ன கோடாக்குறது? அதை விட நீங்கள் ஒரு பெரிய கோடு போட்டீங்கன்னா இது சின்னதாகிட்டு போகுது. நீங்கள் மிக வேகமான அரசியலை திமுகவுக்கு எதிராக முன்னெடுத்தா அண்ணாமலைக்கு எந்த முக்கியத்துவம்? திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியலை முன்னெடுக்கணுங்கிறது ஒரு பார்வை, ரைட்டு, அது ஓகே. இன்னொரு குற்றச்சாட்டை முன் வச்சார்ல ஆர்பி உதயகுமாருங்க, அதிமுக இருக்கக்கூடியவங்களை பல பேரை இழுக்கிறதுக்கு சூழ்ச்சி வலைகளை தொடர்ந்து அண்ணாமலை பின்னிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி, அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? போவாங்களா யாராவதுங்கிறது பாஜகவுக்கு? நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியை, திரு பிரதமர் மோடி அவர்களை, அமித்ஷா அவர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இவர் கருத்துக்களை தெரிவிக்கணும். மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிக்கணும். தமிழ்நாட்டினுடைய தேவைகளை பாஜக புறக்கணிக்குது, மதவாத அரசியல், இந்துத்துவ அரசியல் என்று நீங்கள் திரு மோடி அவர்களையும் திரு அமித்ஷா அவர்களையும் எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்யணும்.
ஆனால் அப்ராணி அண்ணாமலையை எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யறதும் அது தவறான புள்ளி விவரங்கள். நீங்கள் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை 2024 50,000 வாக்குகள் குறைச்சி வாங்கிட்டாரு. 2014 திரு சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கினதுல 50,000 குறைஞ்சிருச்சுங்கிறீங்க. 2014 அதிமுக இங்கே வெற்றி பெற்றது. ஆனால் 2026 இப்போ அண்ணாமலை 50,000 தான் குறைச்சி வாங்கியிருக்காரு. ஆனால் அதிமுக 2 லட்சம் ஓட்டு குறைச்சி வாங்கியிருக்கு. வெற்றி பெற்ற அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு. 3வது இடத்துல இருந்த திமுக வெற்றி பெற்றிருக்குது. அதிமுக வாக்குகள் 2 லட்சம் வாக்குகள் திமுகவுக்கு மடை மாறி இருக்குது. அப்ப ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறவர் என்ன பார்க்கணும்? நீங்க அண்ணாமலை 50,000 ஓட்டு கூட வாங்கினா என்ன, குறைச்சு வாங்கினா என்ன? வென்ற ஒரு தொகுதியை அதிமுக இழந்திருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் அதை சரி செய்து மீண்டும் வெல்லுகிற வாய்ப்பை எப்படி பெறுவது? இதை நோக்கித்தான் ஒரு பொதுச் செயலாளருடைய கவனம் இருக்கணுமே ஒழிய, நீங்க அண்ணாமலை ஏன் ஒரு பொருட்டா நினைச்சுக்கிட்டு அவருக்கு பெரிய அளவில் பதில் சொல்லி அவரை நீங்க அரசியலில் ஏன் பெரிய ஆள் ஆக்கி விடுறீங்க? சில பேர் அண்ணாமலை கூட போறாங்க, வலையில விழுறாங்கன்னா ஓபிஎஸ் தான் நீங்க சொல்றீங்க. நீங்க அவரை கட்சி விட்டு நீக்கினதுனால தாங்க அவர் போறாரு. 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கட்சியை விட்டு நீக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சு பேசி அதிமுகங்கிற கட்சியை நீங்க கட்டுக்கோப்பா வச்சிருந்தா அண்ணாமலை ஏன் அந்த வாய்ப்பு அண்ணாமலைக்கு கிடைக்குது? இன்றைக்கு திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய பலம் எடுத்தீங்கன்னா என்ன கெட்ட பேர் வேணாலும் திமுகவுக்கு வரட்டுங்க. ஆனா கட்சி சார்ந்த ஓட்டுகளே 42% 45% அந்த கூட்டணி பலம் அவர்களுக்கு இருக்கு. அப்ப அந்த திமுக கூட்டணியை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக முதல்ல கட்சியை நீங்க ஒன்றுபடுத்தணும். நீங்க இருக்கிறவங்களையெல்லாம் கட்சி விட்டு நீக்கிட்டே இருப்பீங்க. சரி, ஒருங்கிணைக்கலான்னு யாராலும் முடிவு பண்ணி அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா இவங்கெல்லாம் ரோட்ல போறவங்க, தெருவில் போறவங்கன்னு பேசுவீங்க. ஏதோ எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே விமானத்தில் மட்டும்தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தவர். அதனால அவர் அப்படி சொல்லுவார். அவருக்கு அதிமுகவிலோ எம்ஜிஆர் இது எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதை ஆரம்பித்தார் என்கிற வரலாறு அவருக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்து பேசலாம். நான் ரவீந்திரன் துரைசாமியோட பார்வையை கேட்டு வந்தேன். ரவீந்திரன் துரைசாமி சார், இப்போ இந்த அதிமுக தலைவர்களை இழுக்கிறதுக்கான சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகீர் குற்றச்சாட்டை ஆர்பி உதயகுமார் முன் வச்சிருக்காரு. வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அவர் உதயகுமாரோட குற்றச்சாட்டு உண்மைதான். ஏன்னா அவரே அந்த குற்றச்சாட்டு சொன்னால் வலையில் விழுந்தவங்க யாருன்னு தெரியும்னு சொல்கிறாரு. அப்போ யாரோ ஒருத்தர் அவங்களுக்குள்ளே தெரியுது அந்த கருப்பு யார் ஆடு யாருங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு அவர் நினைக்கிறாரு. என்னோட பார்வையில் பாஜக ஒரு இன்ரோட் பண்ணிட்டாங்க, சில ஏரியாக்களில் இன்ரோட் பண்ணிட்டாங்க. டீப் சவுத்து, அப்பர் சவுத்து, வெஸ்ட்டில் ஒரு பகுதி, சிட்டி, இப்படி ஒரு 15 மக்களவை தொகுதிக்குள்ளே அவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்கங்கிறதான் உண்மை. மீதி பல இடங்களில் பலகீனமாட்டு இருக்கிறாங்க, அதே நாம் மறுக்கிறதுக்கு இல்லை. பட் பலமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் உள்ள அதிமுகவினர் பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் என்டிஏ ஒன்றா இருந்ததுன்னா ஜெயித்திருக்கோம். அந்த மாதிரிப்பட்ட இது இப்போ அண்ணாமலைக்கு அந்த கருத்தே இல்லை. ஒன்றா இருந்தாலும் அதிமுக 2 ஜாதி கட்சியாக போயிட்டு ஜாதிய ரீதியாட்டும் எதிர்ப்பு இருக்கும். இதோட மோசமாக தோக்கொண்டு தான் அவர் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. பட் அதிமுகவுக்குள்ளேருந்து வேலுமணி போன்றவர்கள் கோவை மண்டலத்தில் வெற்றி பெற்ற அவர் நண்பர் கேசி பழனிசாமி சொன்ன மாதிரி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற கோவையில் 3வது இடம் போய் ஜஸ்ட் டெபாசிட்டை காப்பாற்றினா, இத்தனைக்கும் ரெட்டலை வச்சு அவர் கோவை மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் தான் 2021. அவர் போன்றவங்களுக்கு பாஜக கூட இருந்தால் நல்லா இருக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. வாஸ்ட் மெஜாரிட்டி பாஜக வேண்டான்னு சொல்லக்கூடிய ஜெயக்குமார், சிவி சண்முகம், இந்த மாதிரிப்பட்ட தலைவர்கள் திராவிட இயக்க உணர்வாளர்கள் தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 1/3 மோதல் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மோதல் போயிடுச்சு. மோதல் நீங்கள் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள மோதல் ஒரு லீடர்ஷிப் மோதல் தான். எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமாரை வச்சு அண்ணாமலையை பற்றி பேசியிருக்கணும். அதை விடுத்துக்கிட்டு அவரே அண்ணாமலையை பற்றி பேசுறது, அவருக்கு ஸ்டேச்சர் குறைச்சிக்கிட்டாரு. ஸ்டாலினும் எங்களால் எதிர்க்க முடியாது, எங்கள் எதிரி அண்ணாமலை தான், என்டிஏன்னு ஒரு 18% வச்சுக்கிட்டு இன்டாக்டாக இருக்கிறாரு. நாங்கள் 23% இன்டாக்டாக இருக்கோம். அவங்களும் தெளிவாக தான் இருக்கிறாங்க. பிரேமலதா அம்மையார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த அவங்களோட போராட்டத்தில் பிரேமலதா அம்மையாரை அவங்க பங்கெடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இந்த 18%ங்கிறது ஒரு 1/3 ஏரியாவுக்குள்ள
23ஐயும் தாண்டி நிற்குது. ஒரு 2/3 ஏரியாவில் 23ஓட ரொம்ப குறைவாக இருக்குது. பட் 1/3 ஏரியா கோயம்புத்தூர், நீலகிரி, பொள்ளாச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இப்படி ஒரு 1/3 பகுதி இடங்களில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவினருக்கு பாஜக கூட்டணி இருந்தால் நல்லா இருக்குமே. இப்போ கேசி பழனிசாமி அதிமுக தொண்டர் தான், விசுவாசி தான், எம்ஜிஆர் விசுவாசி தான். அவரே சொல்கிறார் இல்லையா, அண்ணாமலையை குற்றம் சாட்டுறது மாதிரி ஒன்றா இருந்தால் 25 எம்பி சீட்டு வந்திருக்குமேன்னு ஒரு யூகத்தை சொல்கிறாரு, கற்பனையை சொல்கிறாரு. இப்போ பாமக இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஒரு கற்பனையை பலரும் சொல்கிறாங்க. ஆனால் நண்பர் கலையோட கருத்து சரிங்கிறது தான் நாங்கள் ஆய்வு பண்ணக்கூடிய டேட்டா சொல்லுது. பாமக இல்லாமலே சேலத்தில் எடப்பாடியில் 40,000 ஓட்டில் எடப்பாடி பழனிசாமி அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நிரூபிச்சிட்டாங்க. 38% அங்கே சேலத்தில் நிரூபிச்சிருக்கிறாங்கன்னா, சேலத்தை சுற்றி கள்ளக்குறிச்சியில் 40%, இங்கே சிதம்பரத்தில், விழுப்புரத்துலலாம் பாமக பலகீனப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு பலமான சக்தியாக இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவினர் சிவி சண்முகம் போன்றவங்கெல்லாம் பாஜக தேவையில்லை, அதிமுகவே சாதிக்க முடியும் திராவிட இயக்கமாங்கிற ஒரு உணர்வை அவங்க நிலைநாட்டுறாங்க. பட் டீப் சவுத்து அந்த வெஸ்ட்டில் ஒரு பகுதி சிட்டி இங்கே உள்ள அதிமுகவினர் ஆர் உதயகுமார் சொல்கிற மாதிரி பாஜக வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பாஜக வேணும்னு ஒரு சிறு பகுதியும் வேண்டாம்னு ஒரு பெரும் பகுதியும் அதிமுகவுக்குள்ளே உருவாயிட்டாங்க. இது அண்ணாமலை போன்றவர்களை தொடர்பு கொள்கிறாங்க. ஏன்னா மத்திய அரசு இருக்குது, அவங்களுக்கு தொடர்புகளுக்குள்ள வாய்ப்பு வசதிகள் அவங்களுக்கு பல ஏஜென்சிஸ் மூலமாக அவங்களுக்கு தெளிவாகவே இருக்குது. அதை ஆர் உதயகுமார் பேசுகிறாப்புல கேசி பழனிசாமி அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும், அதிமுக பலப்படணுங்கிற கேட்காம ஒரு பதில சொன்னார். எண்ணத்தில் இந்த உண்மையை மறைச்சு பேசுறாரு. கேசிபி நான் கேட்காம ஒரு விஷயத்த சொன்னார். இந்த ஆசை காட்டி சூழ்ச்சி செய்யற பாஜக வலையில விழுந்தது யாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆர்பி உதயகுமார் சொன்னதை நான் யாருன்னு கேட்கவே இல்லை. அது ஓபிஎஸ் அவர் சொன்னாரு. நீங்களும் ஓபிஎஸ் தான் நம்புறீங்களா, வேற யாரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் தான் அதிமுக விட்டு நீக்கப்பட்டுட்டாங்க. ஓகே, சசிகலா நீக்கப்பட்டுட்டாங்க, தினகரன் தனிக்கட்சி போயிட்டாங்க. இப்போ உள்ள இருக்கவங்களை வச்சு தான் டாக்கு. ஓபிஎஸ் தான் நின்னாச்சு, அவரு பலாப்பழம் சின்னத்தில் நின்னாரு, அது மேட்ரு ஓவர். எடப்பாடி நான் உழைச்சேன், அந்த வலையில வேற யாரோ சிக்கிருக்காங்க. நான் உழைச்சேன், நான் 20% வாக்கு பெற்றேன், முன்னோட 1% வாக்கு என்னோட உழைப்பு கிடைச்ச வாக்குன்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதை எப்படி மறுக்க முடியும்? உண்மைதான் அது. இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஆர் உதயகுமார் சொல்றது நான் தெளிவாக சொல்றேன். வேலுமணியை தான் அவங்க குறி வச்சு சொல்றாங்க. பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம்னு சொன்னவர் அவர் தான். இங்க ஒரு தரப்பு பாஜக மைனஸ், பாஜக இருந்தா 2000 சார் தேர்தல் முடிவு வந்த உடனே சொல்லக்கூடிய கருத்துங்கிறது அது வேற. ஓகே, இப்படி இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது வேற. அதுக்காக வேலுமணி தான் அந்த வலையில விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு நாம அப்படி சொல்ல முடியுமா? அந்த கருத்தை சிவி சண்முகம் சொல்லல, ஜெயக்குமார் சொல்லல. ஜெயக்குமார் எப்படி இறங்கி அடிக்கிறார் பாருங்க, எந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறார். நான் தரவுகளை வச்சு தான் நான் இடத்துக்குள்ள என்னோட பதிவை சொல்றேன். கேசி பழனிசாமி இந்த உண்மையை தெரியாம அதிமுக, எம்ஜிஆர் காலத்து அதிமுக, ஜெயலலிதா காலத்து அதிமுகன்னு தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. என்ன சொல்ல அவரோட எதிர்பார்ப்பு ரொம்ப மோசமா பரிதாபமா இருக்குங்கிறத புரியாம சொல்லிட்டு இருக்காரு. சரி, கலையும் இருக்காரு. கலையிட்ட கேட்டுருவோம். அந்த சூழ்ச்சி வலையில விழுந்தது யார்? ஆர்பி உதயகுமார் சொல்றாரு இல்லையா, பாஜக விரித்த சூழ்ச்சி வலையில சிலர் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. யாரு விழுந்தது? யார் தெரியல நமக்கு. நம்ம பொதுவெளியில யாருமே சொன்னாரு. எஸ்பி வேலுமணி அவர் குறிப்பிட்டாரு. கேசிபி சொன்னது அப்படிங்கிறது ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. தெரியல விழுந்தவங்க யாருன்னா, ஏற்கனவே முழுமையா விழுந்தவங்க யாருன்னா ஓபிஎஸ், தினகரன், சசிகலாமா 3 பேர் விழுந்தாச்சு அவங்க வலையில. அதெல்லாம் நீக்கப்பட்டவங்க. இப்ப பிரசன்ட்ல யார் இருக்கிறவங்கள யாரும் நமக்கு தெரியல. பொதுவெளியில் ஒரு நம்ம கோவையில் அவர் பேசுனதை வச்சு அவர் எஸ்பி வேலுமணி அந்த பக்கமாக சாஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு பேச்சை வச்சு அவர் திமுகவுக்கு பதிலடி கொடுக்குறாரு. நாங்கள் சேர்ந்துருந்தோம்னா நீங்கள் தோற்றுருப்பீங்கன்னு சொல்லியிருப்பார், அதுக்காக சொல்லியிருக்கலாம். அதை வச்சு அதுக்கு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் போட்டு நானா அக்கனெல்லாம் போட்டு அவர் அந்த பக்கமே போயிட்டாருன்னு சொல்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அவர் ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர் சொல்கிறதுனால திரு ஜெயக்குமார் சொல்லியிருக்கார் இல்லையா, அதை நம்ம என்னன்னு யோசிக்க வேண்டியது. அதில் ஏதாவது உண்மையா? ஆர்பி உதயகுமார் யாருடைய பேரையும் அவர் குறிப்பிட்டு சொல்லல. சில பேர் விழுந்திருக்காங்கன்னு சொல்கிறாருல்ல. ஆமாம். அப்போ அது ஆர்பி உதயகுமார் சொன்னதில் அப்போ கட்சியில் இருக்கிறார் முக்கிய தலைவர் அவர். அவர் சொல்லும்போது அதில் ஏதோ இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டியது. ஆனால் யாருன்னு ஒரு பேர் சொல்லலை. கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். வலையில் விழுந்திருக்கலாம் கொஞ்சம் பேர். அது என்னங்கிறது அவர் தான் திரும்ப கொஞ்ச நாளில் தெரிய போகுது அது. ஆனால் இப்போதைக்கு அண்ணாமலை ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கிறார். அவர் உண்மையிலேயே பாஜக அதிமுக காரங்க பாராட்டணும்.
அவங்க திட்டுறாங்க. அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் பேருக்கு அதிமுகக்குள்ளேயே நண்பர் சொன்ன மாதிரி அவங்க என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு நப்பாசை இருக்குது. நம்ம பாஜகவோட போயிருந்தா ஜெயிச்சிருக்கலாமே, பாஜகவோட விலகி வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய தோல்வி சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிற நப்பாசை இருக்கிறவங்கெல்லாம் அண்ணாமலை பேச்சு கேட்ட பிறகு இனிமேல் அந்த பக்கம் போக முடியாதுங்கிற உறுதியான நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. அதிமுக ஒரு பெரிய உதவியை அதிமுக செஞ்சுருக்காரு. அண்ணாமலைக்கு எங்கே என்ன பேசுறதுனே தெரியாது. அவர் இளவு வீட்டில் போய் வாழ்த்து சொல்லுவார், என்ன திருமண வீட்டில் போய் இளவு விசாரிப்பார். அவர் வாய்க்கு வந்தது எங்கே வேணாலும் பேசுவார். அவர் அங்கே போய் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போய் அவர் அன்புமணி ராமதாஸ் என்ன குறி வைக்கிறாங்கன்னா, எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளவு அதிமுக வாக்காளர்கள் நம்ம பக்கம் இழுக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணி நடந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் அங்கே போய் என்ன பண்ணார், அதிமுக அட்டாக் பண்ணுறாரு. கொஞ்சம் பேர் வரணும்னு நினச்சவங்களும் வரமாட்டான். முடிச்சிட்டார் கதையை. அன்புமணி தலையில் கை வச்சுருப்பார். இவர் ஏன் இங்கே வந்து நம்ம கூப்பிட்டோம் பிரச்சாரத்துக்குன்னு, ஏன் அங்கே போய் திடீர்னு பேசுகிறாரு? இதுக்கு முன்னாடியும் பேசலை, பின்னாடியும் பேசலை. தேர்தலுக்கு பின்னாடி திடீர்னு போய் அங்கே போய் பிரச்சாரத்துக்கு போன இடத்துல போய் அங்கே தேர்தலில் நிற்கலை அதிமுக, அவங்கள போய் கடுமையாக தாக்குறாரு. தாக்கி அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்படுது. என்னென்னா எவ்வளோ சொல்லிட்டார் அவர், துரோகின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி அவர்களை துரோகின்னு சொல்லிட்டாரு. மோடி முதுகலை குத்திட்டாருன்னு சொல்றாரு. ஆமாம் சொல்கிறாரு. நண்பர் ரவீந்திரன் சொல்கிறது சரிதான். அதுக்கு போய் எடப்பாடி ரியாக்ட் பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. சில சமயம் எடப்பாடி சொல்லலைன்னா அப்போ அது ஏன் எடப்பாடி சொல்லலை, மற்றவங்களாம் சொல்லி என்ன பிரயோஜனம், எடப்பாடி சொல்லணும்லன்னு கேட்குறாங்க திருப்பி. பல சமயங்கள் அவர் சொல்கிறதில்ல, ரியாக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த கேள்வி அவர் மேலே திருப்பி கேட்கப்படுவதனால அவர் அதை சொல்லிட்டார். இந்த வாட்டி நேரடியாக சொல்லிட்டார். ஆனாலும் ரொம்ப பக்குவமாக தான் பேசியிருக்காரு. அண்ணாமலை அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் பேசலை எடப்பாடி. ரமேஷ் சேதுராமன் இதை நான் கேட்டணும். ரமேஷ் சேதுராமன் உங்ககிட்ட தான், ஏன் தொடர்ந்து திரும்ப அதிமுகவையே குறி வச்சு அண்ணாமலை தாக்க ஆரம்பிச்சிருக்காரு? இப்போ எலெக்ஷன் சமயம்னு வந்ததுன்னா நீங்க திமுகவை தாக்கணும். எலெக்ஷன் இல்லாத சமயம் அப்படின்னாக்கா உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? ஒரு பாஜக அப்படிங்கிறது நம்ம ஒரு வெளி பார்வையில நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வளரணும் அப்படின்னாக்க ஒண்ணு திமுகவை எதிர்த்து வந்து நீங்க வந்து அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை நீங்கள் கவர்வது, அது தொடர்ந்து செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அது இல்லாமல் உங்க வாக்கு சதவீதத்தை எப்படி உயர்த்துவது அப்படின்னு பார்த்தா இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாத்துல இருந்தும் நீங்க வாக்கை எப்படி பெருக்குவது அப்படிங்கிறது தான் பார்வை. அதுல ஒரு ஸ்டாண்டு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா இருக்காங்க. இந்த இதுல வாக்கு அதாவது இல்ல பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தை நீங்க உயர்த்துறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து அதிமுக தான் ஒரே வழியா? அதிமுக இருக்கிறவங்களை இந்த பக்கம் இழுத்து தான் உங்களுடைய வாக்கு சதவீதத்தை வந்து உயர்த்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல கரெக்ட். இது வந்து நீங்க பல தரப்புல பார்க்கணும். உங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, சரியா? அந்த கட்சி, அந்த கூட்டணி, அதன் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி. அடுத்தது எதிர்கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணி அந்த சார்ந்த இது. மூணாவது தரப்புன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சீசனல் ஓட்டர்ஸ் சொல்லலாம். அவங்க வந்து ஏதான ஒரு எமோஷனல் இஷ்யூவை எடுத்துக்கொண்டோ இல்லைன்னா வந்து பொதுப்படையாக மக்கள் சமூகம் சார்ந்த சமுதாயம் சார்ந்த விஷயங்களோ அதுல வந்து உங்களுக்கு வந்து வாக்கை செலுத்துவார்கள் அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. இப்ப மூணு என்ன பண்ணணும் எலெக்ஷன் டைம்ல, அதுவும் பிரைமரிலி என்ன போக்கஸ் பண்ணுவோம், யார் இப்ப ஆளுங்கட்சியாக திமுக இருக்கு இல்ல பலம் பொருந்த கட்சியாக இருக்குன்னா அந்த டைரக்ஷன்ல தான் அந்த தாக்குதல்கள் இருக்கும்னு பார்க்க. பெருசா வந்து பாராளுமன்ற தேர்தலை பாத்தீங்கன்னா அதிமுகவோ இல்லைன்னா பாஜகவோ அவங்க எதிர்த்து ரொம்ப பேசிக்கல. ஆனா வந்து ரெண்டு பக்கமுமே வந்து திமுகவை போக்கஸ் பண்ணி இருந்தாங்க. ஏன்னா தாங்கள் தான் வந்து முக்கிய பிரதான எதிர்கட்சி அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அடுத்து இப்ப எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க அடுத்த எலெக்ஷன்ஸ் தான் சட்டசபை தேர்தல், அது 2026. ஆனா அது வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி போகணும்னாக்கா ரெண்டு இருக்கு. ஒண்ணு சமுதாயம் சார்ந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல நீங்க வந்து பேசணும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பொதுவாக அதற்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்காக நீங்க வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசுவீங்கிறது ரெண்டாவது கருத்து. மூணாவது நீங்கள் தேட வேண்டியது ஓட்டுகள் என்னங்கிறது அந்த எதிர்த்தரப்புல இல்லாம, அதாவது நீங்க வந்து டிஎம்கே சார்ந்த இதுங்கிறத விட்டுட்டு மற்ற வாக்குகளையும் நீங்கள் உங்களுடைய இதுல எப்படி எடுக்க போறீங்க, அதுக்கான அரசியல் என்ன முன்னெடுப்புகள் இருக்க போகிறது இப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். இதுலதான் வந்து தொடர்ந்து மாறி அதே மாதிரி பாக்குறோம். அதிமுகங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து ஒண்ணு தெளிவா பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பாஜக கூட
இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க அலைங்கிறத பாக்குறோம். வரக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கு கூட நாங்க இதைத்தான் செய்ய போகிறோம்ங்கிறத இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வருங்காலங்கள் அது எப்படி இருக்க போகுதுன்னு சார், அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு சார், அது அதிமுகவோட நிலைப்பாடு. அதுக்கு ஏன் அண்ணாமலை கவலைப்படுறாரு? அத இல்ல அந்த பொசிஷன் ஒரே நிமிஷம் வர இல்ல கேசிபி அவர்கள் வந்து பல முன்னெடுப்புகள் அவரு எல்லாம் சேர்ந்து வந்து முன்னெடுப்புகளை பலதை எடுக்கிறாங்க. அதாவது வந்து இந்த அதிமுகவோட பொசிஷனை ஸ்ட்ரெங்தன். ஆனா அதுக்கே எடப்பாடி அவர்கள் வந்து அதுக்கு எவ்வளவு ஈல்டு பண்றாரு, அதுக்கு ஏதாவது அக்செப்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இது வரைக்கும் வந்து அதுக்கான அக்செப்டன்ஸ் இல்ல, அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இல்லங்கிறத பாக்கணும். ஏன்னா இவங்க இன்டென்ட்னு சொல்றது திமுகவிற்கு எதிராக ஒரு எதிரான மாற்று சக்தினா அதிமுக. அதிமுக முறையாக ஒருங்கிணையாமல் முறையாக எல்லோரும் கைகோர்க்காததுனாலதான் இன்னைக்கு அது வீக்கஸ்ட் பொசிஷன்ல இருக்குங்கிறது இவங்களுடைய நிலைப்பாடு. இது இல்லாமல் சரி இதுவும் வேண்டாம், திராவிட கட்சிகள் திராவிட சித்தாந்த அரசியல் இல்ல ஒரே ஒரு நிமிஷம் கேசிபி குறுக்கிட்டாரு. அதாவது அதிமுக எல்லாம் வந்து ஒன்று சேராம இருக்கிறதுனால தான் எடப்பாடி இப்படியான ஒரு அண்ணாமலை இப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்காரு அப்படின்னு ஒரு பார்வை முடிச்சுக்க. கேசிபி இதை குறுக்கிட்டாரு. ஒரே செகண்ட் கேசிபி. இல்ல ஏன் அண்ணாமலை இப்ப இந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னா, கள்ளக்குறிச்சி விஷயத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் வந்து மிக சிறப்பாக அமைந்திருந்தது. அதில் அவர் குறைபாடுங்கிறது சட்டமன்றத்துக்கு உள்ள அவர் வந்து பேசியிருக்கணும். அதை தவிர்த்து அந்த ஒரு குறையை தவிர மற்றபடி மிக சிறப்பாக அந்த எதிர்க்கட்சி அரசியலை செஞ்சார். இதுவரை அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருந்தாரு? திமுகவுக்கு மாற்று பாஜக தான், அந்த எதிர்க்கட்சி உண்மையான எதிர்க்கட்சி மக்கள் மன்றத்தில் நாங்க தான் என்கிற அந்த எதிர்க்கட்சி அரசியல் அண்ணாமலை கையில் எடுத்தார். அந்த இடத்தை எடப்பாடி பழனிசாமி இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல ஸ்கோர் பண்ணினதுனால அண்ணாமலைக்கு அரசியல் பண்றதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அப்ப அவர் என்ன பண்றாரு? திமுகவை அட்டாக் பண்ணாம இதுவரைக்கும் திமுகவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த அண்ணாமலை இப்ப அண்ணா திமுகவை அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கார். அதுதான் அண்ணாமலை அண்ணா திமுக குறித்து பேசுவதற்கான காரணம். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை விரிச்ச வலையில விழுந்துட்டாரு. நீங்க அண்ணாமலை இக்னோர் பண்ணிட்டு, அது நம்ம ஜெயக்குமார் சொல்லியிருந்தா அழகா பதில் சொல்லியிருப்பாரு, அப்படி அடிச்சு விட்டுட்டு இவர் அந்த திமுகவை எதிர்ப்பு என்பதுல மிக அதிகமாக கவனம் செலுத்தி போயிருந்தா அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டிருப்பார். இவர் அந்த அண்ணாமலைக்கு எடப்பாடியே பதில் சொல்ல போக, அதுக்கு கேபி முனுசாமி பதில் சொல்ல போக, பத்தாவதுக்கு இன்னைக்கு உதயகுமார் பதில் சொல்ல போக, தேவையில்லாத முக்கியத்துவத்தை விளம்பரத்தை இவங்களே அண்ணாமலைக்கு தேடி கொடுக்குறாங்க. அதை புறம் தள்ளிவிட்டு திமுக எதிர்ப்பு அரசியல், எதிர்க்கட்சி அரசியலை மட்டுமே மாநில அரசாங்கத்துக்கு திமுகவுக்கு எதிராக கையில் எடுத்தால் அண்ணா திமுக 2026 ஆளுகிற கட்சியாக வரும். இல்ல இதுல ஒரே ஒரு முரண்பாடு எனக்கு இருக்கு. கேசிபி அவர்கள் சொல்லுங்க, கள்ளக்குறிச்சி விவகாரத்துல வந்து சட்டசபையில பேசிருக்கணும் அப்படின்னா அது பேசுங்க. ஆனா நீங்க அதை தவிர்த்து நீங்க சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அதிமுக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா வீதிகளில் இறங்கி இருக்கும். ஆனா அதை செஞ்சாங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதான் முறையாக அரசியல் அதை வந்து செய்யவில்லை. ஒரு கடந்த கால அரசியல்களை வைத்து பார்க்கும்போது நீங்க வந்து திமுக இதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது திமுக அதன் தோழமை கட்சிகள் எப்படி ஒருங்கிணைந்து ஒரு அரசியலை செய்தார்களோ, பல விஷயங்கள்ல அதுல வந்து அதிமுக ஆட்சிக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்தார்களோ, அதுல 10% கூட இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எடுத்தீங்கன்னா பண்ணவே இல்லை. அதனால அதுல வந்து சகோதரர் சொல்வதுல வந்து எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. ஒரு விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொல்லும் போது இப்ப மாற்றி பேசுவது என்ன, அவங்க வந்து திரும்ப சொல்றது வந்து இப்ப இவரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது பாஜகவை பொறுத்தவரைக்கும் இப்போ கரெக்ட் தான். இப்போ அதிமுகவை பத்தி சொல்லும் போது எடப்பாடி அவர்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்களை விட்டு பேச சொல்லிடலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அது ஒரு கட்சி, பெரிய கட்சி, அதுல பல தலைவர்கள் இருக்கிறாங்க, பல ரெகக்னைசபிள் கேசஸ். அப்படிங்கும் போது அவங்க பேசுறதுக்கான ஒரு ரெகக்னிஷன் இருக்கு, அது கட்சியின் நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். ஆனா இன்னொரு பக்கம் பாஜக வளரக்கூடிய கட்சி, வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சின்னு சொன்னா கூட அங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான இதுவும் என்னன்னா, ஒரே பேச வச்சு மட்டுமே எல்லாத்தையும் செய்யணும்னு பாக்குறாங்க. அங்க வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள், அதுவும் வந்து ரெகக்னைசபிள், அக்னாலஜபிள் அண்ட் ரெஸ்பெக்டபிள் லீடர்ஷிப் அப்படிங்கறத வந்து டெவலப் பண்ணாம இருக்காங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பேசுவேன்னு அங்க இருக்கக்கூடிய தலைமை பேசிக் கொண்டிருந்தார்கள்னா அவங்க பேசுறாங்க, அதுக்கு இவங்க ரியாக்ட் பண்றதுங்கிறது வந்து அது எந்த அளவுலங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். சரி, வர
சார் முனவர் பாஷா உங்ககிட்ட தான். அதாவது வந்து பாஜக வளரணும்னு அண்ணாமலை நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்லை, அது வளரட்டும். ஆனால் அதிமுகவை அழிச்சு அங்கே இருக்கிறவங்களை அங்கே இழுத்து தான் வளரணுமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக வந்து நிற்குது. அதாவது சார், இப்போ நடக்கிறது வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். அங்கே அதிமுக போட்டியிடலை. பொது எதிரி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது பாஜகவாக இருந்தாலும் சரி அல்லது அதிமுகவாக இருந்தாலும் சரி. அதை விடுத்து பொது எதிரியை வீழ்த்துவதற்கான செயலிலே நாம் ஈடுபடாமல் நமக்குள்ளே ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொண்டிருப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் வலுப்பெறுவதற்கு தான் வழிவகுக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இது எதனால் வந்ததுன்னா, அதிமுக கரையான் போல கரைந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை விட்டு எல்லோரும் பாஜகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணாமலை பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுத்தால் இவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? அதிமுக இரும்பு கோட்டை, இதிலிருந்து யாரும் வெளியே போக மாட்டார்கள் என்று ஆர்வி உதயகுமார் சொல்லி இருந்தால் நாம் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு பதிலாக யார் வலையில் சிக்கியிருக்கிறார்கள், யார் வலையில் சிக்கியிருக்கிறார்கள், அவர்கள் யாரை இழுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அதிமுகவில் இருக்கின்ற தலைவர்கள் மீது ஆர்வி உதயகுமார் சந்தேகத்தை உருவாக்குகிறார். இவர் போவாரா, அவர் போவாரா? சந்தேகத்தை உருவாக்குனார்னு மட்டும் சொல்லிட முடியாது. அதான் கலை சொன்னது போல, அதாவது வந்து அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் வந்து ஸ்போக்ஸ் பர்சன், அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதாவது அவருடைய கவனத்துக்கு ஆத்தன்டிகேட்டடாக ஒரு விஷயம் வராமல் சொல்லிருக்க மாட்டார்ல. இப்போ யாரோ போகிறாங்கன்றது உறுதின்றீங்களா? யாரையாவது மிரட்டி பார்த்துருக்கலாம் இல்லையா? மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு? வேற என்ன நோக்கத்துக்கு இப்போ பாஜக போகிறாங்க? யாரையோ வலை விரிக்கிறாங்க, யாரையோ பேசி வச்சிருக்காங்க, இதெல்லாம் சொல்றது வந்து ஆர்வி உதயகுமார் சொல்றாருன்னு சொன்னா எடப்பாடியாருடைய நாலேஜ் இல்லாமல் அவர் சொல்லியிருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது இல்லை முனவர் பாஷா சார், காரணமே இல்லாமல், சரி நீங்களே எடுத்துக்கோங்களேன், நீங்களே ஒரு காரணமே இல்லாமல் இன்னொரு கட்சிக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதாவது 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். என்ன சொல்லுங்க? இல்லை ஏதாவது 2 காரணங்கள் இருக்க முடியும். அப்படியான ஒரு காரணமாக அது இருக்கலாம் இல்லையா? இல்லை, ஒருவேளை அதிமுகவில் எடப்பாடியை விட தன்னை தலைவராக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கின்ற யாராவது அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். புரியுதுங்களா? அதனால் வந்து யாரோ ஒருத்தர் வலையில், பாஜக வலையில் விழுந்திருக்கிறார் என்பதை மறைமுகமாக ஆர்வி உதயகுமார் சொல்லியிருக்கிறார். இதன் மூலம் என்னன்னு சொன்னால் அதிமுகவில் இருக்கின்ற எல்லோர் மீதும் ஒரு சந்தேக பார்வை. இவர் போவாரா, அவர் போவாரா? அதை விட அவர் ஃப்ராங்காக சொல்லிடலாம், இவர் மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம். பொதுவாக சொல்லும்போது எல்லார் மேலேயும் ஒரு சந்தேகம் வருது. என்னை பொறுத்தவரை பாஜகவின் தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரசுடைய கொள்கை, குறிக்கோளாக இருக்கிறது. அதற்காகத்தான் அதிமுகவே இந்த அணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று கடைசி வரை எங்கள் தலைவர் வாசன் முயற்சி செய்தார். அது கடைசியில் நிறைவேறாமல் போய்விட்டது. அதனுடைய விளைவுதான் கலை கூட சொன்னார், அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா பெரும்பாலான இடங்கள் வெற்றி பெறும் என்று பெற்றிருக்கும் என்று எஸ்பி வேலுமணி சொன்னார். அந்த எண்ணம் தொண்டர்கள் மத்தியிலே இருந்தது. அதனால் வந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோதல் போக்கை உருவாக்கிவிட்டால் அதன் மூலமாக இந்த கூட்டணி ஒன்றுபடாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்ற முயற்சி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை பாஜகவின் தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே வலுப்பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் 57 ஆண்டுகளாக மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சியை பார்த்து விட்டோம். இப்பொழுது ஒரு புதிய அணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழகத்திலே அமைத்தாக வேண்டும் என்கின்ற நிலையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ரைட்டு. கேசிபி ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி எஸ்பி வேலுமணி சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அந்த சூழ்ச்சி வலையில விழுந்தது அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது சரியா? இல்லை, நிச்சயமா வேலுமணி அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய இடத்தை பிடிக்கணும்னு அவர் முயற்சிக்கிறார். அதனால் வந்து இப்போ அதிமுக பிளக்கிற முயற்சியில் அவர் ஈடுபட மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசியாக முனைவர் பாட்ஷா சொன்னார் பாருங்க, கூட்டணி அமைச்சரவை என்று. இது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ பாஜக அண்ணாமலை மட்டும் இல்லை, வாசனையும் சேர்ந்து அவர் வாசத்தையே கெடுத்து வச்சிருக்கிறாங்க என்று தான் வந்து நம்ம பார்க்கணும். மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை அகற்றிவிட்டு இன்றைய தேவை இப்போ திரு ரமேஷ் சேதுராமன் சொன்னார் பாருங்க, திமுக கூட்டணி கட்சிகளை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிற திரு சீமான் உள்பட, பாரதிய ஜனதா கட்சி உட்பட, பாட்டாளி மக்கள் கட்சி உள்பட
திமுக கூட்டணியில் இல்லாத அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு இருக்கிற இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை முன்னெடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திமுகவுக்கு எதிராக அது கட்டமைத்தால் நாளடைவில் இந்த எதிர்ப்பு உணர்வுகள் குறைந்து ஒரு ஒற்றுமை உணர்வுகள் ஏற்பட்டு மீண்டும் ஆளுகிற கட்சியாக தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். அதற்கு ஒத்துழைக்கிற கட்சிகள் ஒருங்கிணைந்து இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம். அப்படி இல்லைன்னா திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எப்பொழுதும் சொல்ற மாதிரி திரு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், அந்த அதர்ஸுங்கிற இடத்துல பல கூறுகளாக அந்த எதிர்ப்பு உணர்வுகள் பிரிந்து மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு தான் இது வழிவகைகளாக. அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுக்காக போடப்பட்ட குழுவா இல்ல நீங்க அதிமுகவையும் பாஜகவையும் ஒன்றிணைக்கிறதுக்காக முயற்சியில் எடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற சந்தேகமே வருது எனக்கு. அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குற குழு ஒன்றிணைத்து இல்ல அதான் பாஜக சேரணுங்கிறது அப்ப உங்க எண்ணமோ இல்ல? அதாவது அதிமுக இதுல பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கு எங்க இருந்துங்க வந்தது? அண்ணா பாஜக ஆட்சி அமைக்கும் சொல்றாரு, கூட்டணி அமைச்சு பாருங்க. முனைவர் பாட்சா இது வரைக்கும் நல்லா தான் இருந்தார் இன்னைக்கு வரைக்கும். ஆனா இப்ப பாருங்க அவரே அண்ணாமலையோட இருக்காரு. அப்ப நீங்க ஆமா, அப்ப அதனாலதான் நான் சொன்னேன் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தோழமையோடு பயணிக்கலாம். திமுக கூட்டணியில் இல்லாதவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து திமுகவுக்கு எதிராக போராட்டத்துக்கு அதிமுக தலைமையில் ஒருங்கிணையலாம். அப்பதான் இந்த திமுக ஆட்சியை அகற்ற முடியும். அப்படி இல்லாத வரை திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றதை போல ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், திமுக கூட்டணி பலத்தை வெல்ல முடியாத ஒரு பலமாகத்தான் அது இருக்கும். சரி சரி ரவீந்திரன் சார் இதை குறுக்கிட்டு நினைக்கிறேன் அவர் பேசும்போது. இல்லை அவர் சொல்கிறாரு, அவருடைய எண்ண ஓட்டத்தை சொல்கிறாரு, அதிமுக தலைமையில் ஆட்சிங்கிறாரு. யார் தலைமைங்கிறதுல அவருக்கு அதில் அதை இப்போ வெளிப்படுத்தாண்டாம், அது எடப்பாடி அதற்கு தகுதியானவர் இல்லைங்கிறது அவருக்கு உள்ள கிடக்க பொதுவான ஆட்கள் வரணுங்கிற அவர் ஒரு முயற்சியை பண்ணுறாரு. இப்போ நம்ம ஒரு இது ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு, மக்களவை தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு என்றாலும் கூட அன்றைய 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி அது தேர்தல் முடிஞ்சதுமே சதறிச்சிட்டு வைகோ ராஜபக்சேக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண போயிட்டார். பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களால் பாமகவை ரிட்டைன் பண்ண முடியலை. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாமக வேட்பாளரை அண்ணாமலை அந்த கூட்டணியில் பெரிய கட்சியான அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஜூலை மாதம் 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜ் பிறந்தநாள் கூட்டத்தில் 15ஆம் தேதி பிறந்தநாள், 14ஆம் தேதி இந்த என்டிஏ கூட்டத்தில் உள்ள அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாரும் சேர்ந்து இன்டாக்டாக பயணிக்கிறாங்க. அவங்களோட பார்வை என்னென்னா, நாம் 18% இருக்கிறோம், அதிமுக கூட்டணி 23% இருக்கிறாங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் 3வது இடத்துல இருக்கக்கூடிய நமக்கும் 5 விழுக்காடு தான் வித்தியாசம். அதனால் நாம் இன்னும் 2019 நாங்கள் வாங்கின வாக்கு அதான் பாஜகவோட கூட்டணி வச்சு வாங்கினதே 19.39% தான். ஆனால் பாஜக இல்லாமல் இப்போ நாங்கள் 20.46 வாங்கியிருக்கோம்னு சொல்லி இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் அதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஆர்பி உதயகுமார் சொல்கிறது மேலெழுந்த வாரியாக மேக்ரோவை பார்த்தா அது கரெக்டாக தான் இருக்கும். மைக்ரோவை பார்த்தா அன்னைக்கு 15% வாக்கு எடுத்த கொங்கு ஈஸ்வர அண்ணனோட கட்சி அன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பின்னாடி நின்னுது. அன்னைக்கு தேமுதிக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பின்னாடி நின்று இன்னைக்கு அதிமுகவுக்கு டெபாசிட்டை காப்பாற்றி கொடுத்த பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் பாஜக என்டிஏக்குள்ளே இருந்திருப்பாங்கன்னா என்டிஏயே இன்னைக்கு ஒரு 5-6 சீட்டை ஜெயித்திருக்கோம், அண்ணாமலையே ஜெயித்திருக்குங்கிற கருத்து உடன்படுறாங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் அவர்களும் சரி, என்டிஏ கூட்டணி உள்ள கட்சிகளும் சரி, அப்படி ஒரு பார்வையும் இருக்குது. நீங்கள் பொதுவாக தேமுதிக அன்னைக்கு என்டிஏல இருந்தது, இன்னைக்கு அதே தேமுதிக 5 மக்களவை இடங்களை கொடுத்து அதிமுக இருக்குங்கிற அந்த ஒரு கருத்தை மறைச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியும் பேசுகிறாரு, ஆர்வி உதயகுமாரும் பேசுகிறாரு. கோயம்புத்தூர்காரரு கேசி பழனிசாமி அவருக்கு தெரியும், அவர் சொல்கிறாரா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்போ யாருக்கு யார் தேவைப்படுறாங்க? பாஜகவுக்கு அதிமுக தேவைப்படுதா இல்லை அதிமுகவுக்கு பாஜக தேவைப்படுதா? வலுவிழந்தவர்களுக்கு வலுவானவர்கள் தேவைப்படுவார்கள். இங்கே வலுவாக வந்தது அதிமுக தான். ஒஸ்ட்டு சினாரியோ இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு எல்லா பெர்செப்ஷனும் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்துச்சு. அவங்க அப்போ கூட 20% வாங்குறாங்க. ஸோ அது அவங்க தான் 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அண்ணாமலைக்கு என்ன கோபம்னா, நாங்கள் 2வது இடத்துக்கு வந்துடுவோம் நாடாளுமன்ற தேர்தலில், அடுத்து சட்டமன்ற தேர்தலில் முதலிடத்தில் ஆட்சிக்கு வந்துடுவோம் சொன்னார். 2வது இடத்துக்கு வரலைங்கிற கோபம் அவருக்கு.
அவர் 5% அண்ணாமலை தான், 11% அண்ணாமலை கிடையாது. மொத்தம் வாங்கின 18ல் அவர் எவ்வளோன்னா 5 தான். நான் அவருக்கு பேரே வச்சுருக்கேன் 5% அண்ணாமலை. நோட்டாவுக்கு கீழே இருந்தாங்க, இந்த தேர்தலில் நோட்டாவுக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க, அவ்வளவுதான். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடல, அட்வான்டேஜ் ஒன்றும் கிடைச்சிடல. சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன தெரியுமா, அவங்க வந்து பாஜக வரணும்னா என்ன செய்யணுங்க, இங்கே வரணும்னா பொதுவாக வந்து அன்டிசைடட் ஓட்டர்ஸ் மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் சேர்த்தா அவங்க பேஸ் ஸ்ட்ரென்த்தே கிட்டத்தட்ட 60% இருக்குது. ப்ளஸ் ஒரு 10-20% வாங்குறாங்க. 70% ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் குறைஞ்சபட்சம் அவங்க வாங்குறாங்க. மீதி இருக்க 30%ல் தான் பாஜக கூட்டணி, சீமான், நாளைக்கு விஜய் வந்தால் அவர் எல்லாரும் அதை தான் ஷேர் பண்ணிக்கணும். 30% தான் ஷேர் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் அவருக்கு என்ன நினைக்கிறாரு, மேற்கு வங்கத்தில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் காணாமல் போன மாதிரி இங்கே அதிமுக காணாமல் போயிடும், நம்ம வந்து உட்காந்துக்கலாம் சௌரியமாக நினைச்சார். அதுக்கான வாய்ப்பை அதிமுக பொதுக்குழு அதிமுக மேல இவர் அவர் முன்னவர் சொன்னது போல அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் மேலேயும் ஒரு சந்தேகத்தை கிளப்புற மாதிரியான பேச்சால அமைஞ்சு போச்சு ஆர்பி உதயகுமார் பேசின பேச்சு அப்படிங்கிறது. இல்லை, அது நான் எக்ஸாக்டா என்ன பேசினா பார்க்கல, பட் அப்படியெல்லாம் இருக்காது. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பேச ஒன்று இவங்க அவர் என்ன சொன்னார்னா ஆர்பி உதயகுமார் என்னுடைய கணக்கு இல்ல ஆர்பி உதயகுமார் சொல்றது ஆசை காட்டி சூழ்ச்சி வலையில வந்து விலை வச்சிருக்கிறது யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். வச்சிருக்காங்களே விலை முயற்சி விழுந்தது யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். சில குறி வச்சு அதிமுக இருந்து சில தலைவர்களை இழுப்பதற்கு முயற்சி பண்றாங்க, அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் கூடுதலா சொல்றீங்க. இல்ல 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 வேணா திரும்ப கூட ரிப்பீட் பண்ண சொல்றேன், அதை வேணா கூட போட சொல்றேன். சரி, நீங்க சொன்னா சரி, நான் நம்புறேன். நான் எக்ஸாக்டா பார்க்கல, அது ஞாபகம் இல்லை எனக்கு. அதே சமயத்தில் பாஜக இந்த தங்களுடைய வலையில வீழ்த்துவதற்கு எல்லா மாநிலங்களிலும் எதிர்கட்சிகள்லேருந்து ஆளை பிக்கப் பண்ணுறாங்கிற வேலை வந்து ஆள்கடத்தல் வேலை செய்வது பாஜகனுடைய எப்பயுமே இருக்கக்கூடிய தியரி. அது எப்பயுமே அவங்க செய்வாங்க, எல்லா இடத்துலையும் செய்வாங்க. இங்கே அப்படி செஞ்சால் கூட சில பேர் போனால் கூட ஒருவேளை இபிஎஸ்ஸே போயிட்டு அரைச்சிக்கோங்க, அப்போ வேற விஷயம். மற்றபடி இந்த ஆர்பி உதயகுமார் போயிட்டு அது வேற விஷயம். கேசிபி போயிட்டாரா? கேசிபி முனவர் பாஷா பார்த்து சொன்னாரு அவர் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார் சொல்லி. நான் என்ன சொல்றேன், கேசிபி நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார். என்ன இன்னைக்கு அவர் அதாவது பாஜக எதிராக உறுதியாக இருந்தாருங்க. இன்னைக்கு பாஜகவோட அதிமுக கூட்டணி சேரணும், அது மாதிரி இவங்க எல்லாம் சேர்த்துக்கிறாரு, சசிகலாமா எல்லாரையும் சேர்த்துக்கணும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ட்ராக் மாறிட்டார் திடீர்னு. என்ன அது அவர் தான் ஏதோ ஆகிப்போச்சு அவருக்கு. அது என்ன ஆச்சுன்னு அவர் டெஸ்ட் பண்ணிக்கணும். அவர் ஹாஸ்பிட்டலில் மனநோய் மருத்துவமனையில் எங்கேயாவது அதிகப்படியான விமர்சனம் தனிநபர் தாக்கல் தயவு செய்து வேண்டாம் விட்டுருவோம். அது இல்லை, அவர் மருத்துவமனையில் போய் அவர் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அவர் பாவம், அவர் தான் ஏதோ மாற்றம் வந்திருக்கு, திடீர்னு மாற்றம் வந்திருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவர் கன்சிஸ்டண்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டே இருந்தார், கொஞ்சம் கூட மாற மாட்டார் யாருக்காகவும். இப்போ மாறிட்டார், பரவாயில்ல. அது ஒரு நம்பிக்கைகள்லாம் எங்க இப்போ சசிகலாமா இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னா முதல்ல நான் கேட்குறதுங்க, அந்த இதில் அவர் இறங்கியிருக்காரு, அந்த பணி நான் வரவேற்கிறேன், சேர்ந்தால் நல்லது. ஆனால் முதல்ல சசிகலாமாவும் ஓபிஎஸும் ஒன்று சேர சொல்லுங்கள். நீங்கள் இங்கே ஆரம்பிக்கணும்ல, இவங்க ரெண்டும் ஒன்று சேருவாங்களா? சேர முடியாது. இன்னொன்று, அவர் பாஜகனுடைய சூழ்ச்சின்னு சொல்லிகிட்டே இருந்தார். பாஜகனுடைய சூழ்ச்சி வலையில் இன்னைக்கு விழுந்திருப்பது ஓபிஎஸ், சசிகலா, தினகரன். அவங்க பாஜக முன்னாடி தெரியும் சார். அவங்க கூடவே போனாங்க, தேர்தலில் போட்டிட்டாங்க, அதெல்லாம் தெரியும். இப்ப யார் அப்படிங்கிறது தான் அதை வந்து எஸ்பி வேலுமணின்னு அவர் ஆரம்பிச்சு வச்சாரு. இல்லை, யார் வேணா இருக்கட்டும், அது வேற விஷயம். அது இபிஎஸ்ஸே கூட இருக்கட்டும், எனக்கு அது நான் சொல்லிட்டேன்ல, அதை பத்தி நான் கவலைப்படலை. அதிமுக பொதுக்குழு தான் தீர்மானிக்கும். அதிமுக பொதுக்குழு தான் தீர்மானிக்கும். நான் அந்த பொதுக்குழு முடிவுகளோட தான் நான் பயணம் பண்றேன். இல்ல, இழுத்தா போற அளவுக்கு அந்த அளவுக்கு அதிமுக வீக் ஆயிடுச்சா அப்படிங்கறத என்னை பொறுத்தவரை கிடையாது. அதிமுக நீங்க பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் கிட்டத்தட்ட பொதுக்குழு நடந்து ஓபிஎஸ் எல்லாம் வெளியேற்றின பிறகு பல சட்ட போராட்டங்கள் நடக்குது, பல தேர்தல் தோல்விகள் வருது. ஆனால் இருந்தாலும் இப்போ இவ்வளோ பெரிய தோல்வி வந்திருக்கு, ஒரு பெரிய தோல்வி தானே. ஆனாலும் இந்த நேரத்தில் கூட யாராவது ஒருத்தர் வெளியே இருக்காங்களா? அதிமுகலேருந்து அம்மா காலத்தில் வெளியேறியிருக்காங்க, ஜெயலலிதா அம்மா காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில் வெளியேறியிருக்காங்க, எடப்பாடி அவர்கள் காலத்தில் யாராவது ஒருத்தர் வெளியேறிருக்காங்களா? வெளியேற்றிருக்காங்க இவங்க, ஆனால் யாருமே ரிசைன் பண்ணலை அங்கேருந்து. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் நீங்கள், இல்லையே. அதனால் அது கட்டுக்கோப்பாக தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். அது இந்த மாதிரியான விரிசல்கள் இருக்குன்னு
அங்கே ஒருத்தரே சொல்லும்போது அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குது. ரமேஷ் சேதுராமன், இங்கே வந்து எல்லாமே கட்டுக்கோப்பாக தான் இருக்குது அதிமுகவில், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு கலை பார்வையை முன்வைக்கிறாரு. என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்டுக்கோப்பா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆண்டி எப்போ சாவ மழை எப்போ காலியாகணும்னு பாக்குறவங்களும் இருக்கலாம்னு கூட எடுத்துக்கலாம். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்க ஆடியோ சரி பண்ணுங்க. மன்னிக்கணும், இப்ப ஆடியோ கேக்குதா? சரியா இருக்கு, பேசலாம். இல்ல அது வந்து கலைசார் சொல்றதுல வந்து எனக்கு வியப்பா இருக்கு. சரி, ரெண்டு விஷயம் இருக்கலாம். அதாவது ஆண்டி எப்ப காலியாவும் மனை எப்ப ஆண்டி எப்ப சாவா மனை எப்ப காலியாகும் நினைக்கிறவங்க கூட அங்க பொறுமையா இருப்பாங்கிறதும் அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ணன் எப்ப சாவா திண்ணை எப்ப காலியாகும் அப்படி நினைக்கிறேன் நானு. சரி, அது எப்படி வேணா எடுத்துக்கலாம், அதை சொல்றது. ஆனா பொதுவா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு. ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஒத்துமையா இருக்காங்கன்னு ஒண்ணு. இல்ல ஐயோ ஆல் டைம் வீக், ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஒத்துமையா இருக்காங்க. மூணாவது விஷயம், எனக்கு போக்கிடம் இல்ல அதனால வேற வழி இல்ல இங்க ஒத்துமையா இருக்கேன் அப்படிங்கறதும் இன்னொன்னு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது மாற்று கட்சிக்கு போக முடியுமானா இன்னைக்கு அதிமுகவுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் கிடையாதுங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. அதே நேரத்துல இவங்க எல்லாருமே அடுத்த ஒரு இப்போ இருக்கிற தங்களோட பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இந்த அரசியல்ங்கிறத அவங்க செய்தே ஆக வேண்டும்ங்கிற ஒரு நிலை இருக்கு எதிர்கட்சியாக. இப்ப பாருங்க, அவங்கள வீக்கஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி, ஒன்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் நவ் த வீக்கஸ்ட்ங்கிற மாதிரியான ஒரு நிலைமை பிம்பம் தான் சொல்றேன். அது ரியாலிட்டியாங்கிறது வேற. பிம்பம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் காமிச்சிருக்கா இல்லையாங்கிறது ஒரு மிகப்பெரிய இது இல்லையா? அப்போ கோர்ஸ் கரெக்ஷன் என்ன பண்ண போறாங்கிறத அவங்களும் டிசைட் பண்ணணும். இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் அது 1+1 2ங்கிறது கிடையாது. சமயத்துல அது 1+1 1.5 இருக்கலாம், இல்ல 1+1 3 இருக்கலாம். அது ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து இருக்குங்கும் போது நானே சொல்லுவேன், இப்போ பாராளுமன்ற தேர்தல் தாண்டி எங்கும் வரும்போது இந்த கூட்டணிகளை வலுவா அமைச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் சீட் வந்தா என்டிஏக்கு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் கிடைச்சிருக்குங்கிறது ஒண்ணு. அதே நேரத்துல நீங்க ரிவர்ஸ்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்க சட்டசபை தேர்தலை தனியா சந்திப்போம்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். இதே மாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் கடந்த காலங்களில் சொல்லி கொண்டிருக்கும் போது இந்த 40 சீட்டுமே வரலன்னா எனக்கு என்ன வந்தது, எனக்கு வேண்டியது கட்சி என் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். ஏன்னா கடந்த முறை வந்தப்போ ஒரே ஒரு எம்பி தான் வந்தாரு, அதுவுமே வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய மகன். அதனால என்ன எனக்கு நஷ்டமாயி போச்சு, அதனால என்ன லாபம் ஆகி போச்சுன்னு அவர் நினைக்கலாம் இல்லையா? அதனால அவர் 2026 கணக்கில் கொண்டுதான் அவர் காய்களை நகர்த்துகிறார்ங்கிறதையும் நான் கடந்த பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். இப்ப அவர் அதை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்கிற பட்சத்துல அப்போ பாஜக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா மாநிலத்துல அப்போ நம்மளுடைய ஃபுட்ஹோல்ட ஸ்ட்ராங் பண்ணி நம்ம ரெண்டாவது பொசிஷனா 3வது பொசிஷனா அப்படிங்கறதுலாம் வேற விஷயம். அதாவது திமுக இன்னைக்கு இருக்கு அப்படின்னா திமுகவுடைய வரலாறு தொடர்ந்து ஒரு வாட்டிக்கு மேல அவங்க வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதில்லைங்கும் போது அப்போ அடுத்த முறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அதை எப்படி கட்டமைக்க போறாங்க? இவங்க ஒன்னா சேர்ந்தாதான் அது நடக்குமா, இல்லைன்னா தனித்தனியா இருந்தாலும் இதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறதையெல்லாம் இனிமேதான் நம்ம வருங்காலங்கள்ல கலை குறுக்கிடுறாரு. ஒரே ஒரு செகண்ட் கலை குறுக்கிடுறாரு. இல்ல இப்ப நண்பர் ரமேஷ் சேதுராமன் சொல்றது சரி. நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணாமலை என்ன சொல்றாரு? பாஜக தலைமை, அகில இந்திய தலைமை அதை மறுக்கல. இந்த தேர்தலில் மோடி பிரதமர் ஆவதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்க கூட வாங்க. ஆனா அடுத்த தேர்தலில் 26 சட்டமன்ற தேர்தலில் நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், நான் உங்களோட பயணிக்க மாட்டோம்னு சொன்னால் இப்படி வெளிப்படையாக அண்ணாமலை சொல்லிட்டாரு. அதுக்கு பாஜகலேருந்து எங்கேயுமே மறுப்பு வரல. இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிங்க அதிமுகவில் அவ்வளோ முட்டாள்களை அவங்க உங்களை ஆதரிக்கிறாங்க கூட வர்றதுக்கு? சொல்லுங்க, அது கூட பதில் சொல்லுங்க ப்ளீஸ். அது கூட பதில் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் ரமேஷ் ஒரே செகண்ட் முனவர். எங்களை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய பாஜகவினுடைய தலைமை வழிகாட்டுதலோடு எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் எடப்பாடியாரை 3 முறை சந்தித்து பேசினார். பேசுகின்ற பொழுது அவர் சொன்னது, இப்பொழுது நடக்கின்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், மீண்டும் மோடி பிரதமராக 3வது முறை வருவதற்கு அதிமுக இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும். 2026 நீங்கள் முதலமைச்சர் ஆவதற்கு அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியிடம் உத்தரவாதத்தை பெற்று தருகிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தலைவர் தெளிவாக எடப்பாடியாரிடம் சொன்னார். அந்த கட்சி டெல்லி தான் சார் முடிவெடுக்கும், அகில இந்திய கட்சி சார். டெல்லி சொல்லாம வாசன் தலைவர் போய் பேசியிருக்க முடியாது, பேச மாட்டார்.
ஏன்னா அந்த அளவுக்கு லூஸ் டாப் சொல்லாம அண்ணாமலையும் பேசியிருக்க மாட்டார். அண்ணாமலை வந்து சார், அண்ணாமலை வந்து அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு நான் பேசுறேன்னு சொல்லுவார். ஆனா அத டெல்லி தலைமை மறுக்கல இல்லைங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன் கிடையாது. நீங்க சொன்னாங்களா? சரி, மோடி போய் என்டிஏ கூட்டத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு வெளியே வந்து என்ன சொன்னாரு? 3வது முறை மோடி தான் பிரதமராக வரணும் சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல. அப்புறம் ஏன் மாற்றம் வந்து சென்னைக்கு வந்த உடனே வேற மாதிரி பேசுறாரு அண்ணாமலையா சார் தலைவர் அந்த கட்சிக்கு? அண்ணாமலை தலைவர் இல்ல சார், மோடி தாங்க மாநில தலைவர். அண்ணாமலை தாங்க மாநில தலைவர். அவர் கருத்து எப்படி அப்படியே கடந்து போயிட முடியும்? குரங்கு எப்பயுமே தன் குட்டியை வச்சு தான் ஆழம் பாக்கும். நீங்க அப்போ ஆர்வி உதயகுமார் சொல்றது குட்டியை விட்டு ஆழம் பாக்குதா? யாரோ அதுல இருந்து போறாங்க, யாரோ ஒருத்தர் போறாங்க, வேற விஷயம் சந்தேக வலை விரிக்கிறாரு. அப்ப எல்லாருமே எங்களுக்கு சந்தேகம் வருது இல்ல? அதிமுக தலைவர் மேல எல்லாருமே எங்களுக்கு சந்தேகம் வருது இல்ல? ஒரு பக்கம் பேச தலைவர் போறாரு எங்களுக்கு பேசிட்டோம். யார போட்டோம் இல்ல இல்ல நான் இபிஎஸ் போட்டு சொல்லிட்டேன். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இபிஎஸ் போனா போட்டோம். நான் என்ன சொல்றேன்னா அதுதானே நீங்க பாஜக தலைமைங்க. பாஜக 2 pronged ஸ்ட்ராட்டஜிங்க. ஒன்னு அகில இந்திய தலைமை அதிமுக ஆதரவை கோர்றாங்க, இங்க குட்டியை விட்டு ஆழம் பார்க்கறாங்க. அண்ணாமலையை விட்டு அதிமுகக்கு எதிராக அவங்க தலைவர்கள் எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க, கேவலப்படுத்தி பேசுறாங்க. கூட்டணியில இருந்துகிட்டே சார் தேசிய கட்சிகள் அப்படிதான் பண்ணுவாங்க. எடப்பாடி அவர் தேசிய கட்சி எம்ஜிஆர் பண்ணலையா சார்? காளிமுத்து விட்டு கறந்த பால் மடி போகாது, காங்கிரஸ் ஜெயிக்காது, காகிதப்பு மணக்காதுன்னு பேசிட்டு காங்கிரஸோட கூட்டு தொடர்ந்தாரா இல்லையா எம்ஜிஆர்? ஆமா, காங்கிரஸ் ஏன் தொடர்ந்துச்சு தான் கேக்குறேன். ஏங்க காங்கிரஸ் பேசணும். காங்கிரஸ் ஏன் தொடர்? காங்கிரஸை பொறுத்தவரை திமுக காங்கிரஸுக்கு வேற வழி இல்லைங்க சார். அதே அந்த வழி இல்ல சார். எம்ஜிஆர் 1980ல நீங்க வந்து திருப்பத்தூர் இடைத்தேர்தல்ல 2 பேரை மாறி மாறி ஆதரிச்சீங்களே, ஏன் ஆதரிச்சீங்க? திமுக அண்ணா திமுக தனிமேடை போட்ட அண்ணா திமுக காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரிச்சீங்களே. அன்னைக்கு காங்கிரஸ் தயவு தேவன் அண்ணா திமுக எம்ஜிஆர் முடிவு பண்ணார். அதனால இன்னைக்கு போய் கேசிபி சொல்றாருன்னா அவர் மாறி போயிட்டாருன்றீங்க. அவர் என்ன சொல்றாரு? எப்படி திமுக இன்டாக்டா அவங்க கூட்டணி கட்சியில முனவர் வெளியில இருக்கிற நீங்க கேசிபி போன்றவங்க தான் வந்து பாஜக தேவைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எடப்பாடி ஆர்பி உதயகுமார்லாம் வேண்டாங்கிறதுல வந்து தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேணாம்னு சொல்லித்தான் சார் தொடர் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதிமுக தொடர், அதாவது ஒரு தேர்தல் 96ல தோத்தாங்க ஜெயலலிதாமா. மீண்டும் 2001ல் யார் யாரெல்லாம் அவருக்கு கூட்டணியில் இல்லாமல் இருந்தாங்களோ ராமதாஸ் வீட்டுக்கு தேடி போனாங்க, தலைவர் மூப்பனார் வீட்டுக்கு தேடிட்டு போனாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வீட்டுக்கு தேடிட்டு போனாங்க. அவ்வளோ ஆளுமை மிக்க ஜெயலலிதா அம்மையாரு. அப்படி இருக்கும்போது சரிங்க நீங்க சொல்றது போல தொடர் தோல்வி அதிமுக வந்து பின்னடைவை சந்திச்சிருச்சு. இந்த காரணத்தினால நாங்க வந்து திரும்ப ஓகே பாஜக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமியோ ஜெயக்குமாரோ ஆர்பி உதயகுமாரோ யாராவது பேசினாங்களா? முன்ன விட விமர்சனம் இன்னும் கடுமையா தானே இருக்குது. நீங்க வந்து கூட்டணியை வலுப்படுத்தணும்னு நினைக்கணும். ஏன்னா ஏற்கனவே நீங்க என்ன நினைச்சீங்க? யாரோ சொன்னதை நம்பி திருமாவளவன் வந்துடுறாரு, காங்கிரஸ் வந்துடுது, விடுதலை சிறுத்தை நம்ம கூட வந்துடும், காங்கிரஸ் வந்துடும்னு எதிர்பார்ப்போட நீங்க வெளியே வந்துட்டீங்க. அவங்க வரல. வராமத போது நீங்க இருந்ததையும் இழந்துட்டு எப்படி நிக்கிறீங்க? பாஜக உங்களோட இருந்தது, நீங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிட்டீங்க. கூட்டணியை விட்டு வெளியேறிட்டா நேரம் கூட்டணியோட இருந்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து ஒரு 4 மத்திய அமைச்சர் இருந்திருப்பாங்க சார். தமிழ்நாட்டுக்கு ஒரு இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வேற. சரி ரவீந்திரன் சார், இது ஏதாவது திரும்ப சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அவங்க எல்லாம் சொல்றது போல கலை எடப்பாடி மேல சந்தேகப்படுறாங்க, எடப்பாடி மேல சந்தேகப்படல. இல்ல அவரா இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, நான் சந்தேகப்படுறவங்கள கிண்டல் பண்றேன், அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்கோங்க நீங்க. கலை நீங்க நான் அதை விட ஒரு கிண்டலை தான் பண்ண வர்றேன். ஆர்வி உதயகுமார் மேல தான் நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அவருக்கு கடந்த கால வரலாறு அதுதான். எப்படி சசிகலா மேல சொன்னாரு, எப்படி ரெட்டை தலைமையை சொன்னாருன்னு சொல்லும்போது ஆர்வி உதயகுமார் மேல தான் ஏன் சந்தேகம் வருது? ஏன்னா அது நியாயமான சந்தேகம். நான் எடப்பாடி மேல சந்தேகப்படல. கலை அது ஜோவியலா ஒரு இதுக்காக தான் சொன்னாங்கன்னு சொல்றாருன்னா நானும் அந்த கருத்துல எடப்பாடி உறுதியா இருப்பான்னு தான் நான் நம்புறேன். பட் ஆர்வி உதயகுமார் நான் சந்தேகப்படுறேன். எப்படின்னா கலை சொன்ன மாதிரி அதிமுக பெரிய கட்சி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைமையில் இருந்த அதிமுக, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் இருந்த அதிமுக சேலத்தில் எப்படி பலமாக இருந்தோ அதே மாதிரி நெல்லையிலும் பலமாக இருந்தது. நெல்லையில் எங்கள் சீனியர் ஜிஆர் எட்மண்ட் சார் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த திருநெல்வேலியில் ஜெயித்தார். இவர் நாஞ்சில் மனோகரன் பாளையங்கோட்டையில் ஜெயித்தார். ஒய்எஸ்எம் யூசுப் சாஹிப் ராதாபுரத்தில் ஜெயித்தார். அந்த மாதிரி ஒரு தன்மையில் அன்னைக்கு அதிமுக இருந்தது. இன்னைக்கு வந்து
சேலத்திலும் நெல்லையிலும் அதே செல்வாக்கோடு இருந்தது. இன்னைக்கு சேலத்தில் வந்து 38% வாக்கெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை 3வது தள்ளி 9% தள்ளக்கூடிய அளவுக்கு பெரும்பலத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கிறாரு. ஆனால் நெல்லையில் 8% வாக்குக்கு போயிருக்கிறாரு, அது சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிட்டாரு. தர்மபுரியில் போலரைசேஷனை மீறி 23% இருக்கிறாரு. கன்னியாகுமரியில் போலரைசேஷனில் 4% போயிட்டாரு. ராமநாதபுரத்தில், தேனியில். அப்போ பார்க்கும்போது கோவையில் இந்த மாதிரி அதிமுக 3வது போன்று போய் பலகீனமான இடத்துல உள்ள அதிமுகவினர் பாஜகவை நோக்கி, அதாவது கட்சியை விட்டு போயிடுவாங்கன்னு இல்லை, பாஜக கூட்டணி. இந்த கணக்கெல்லாம் விடுங்க. இப்போ இருக்கிற சூழலில் வந்து அந்த கட்சி உடஞ்சிருன்னு நினைக்கிறீங்களா? உள்ளுக்குள்ள உடஞ்சி போய் தான் இருக்குது. அது இந்த 20 மாசத்துல எப்பங்கிறது வெளிப்படும். உள்ளுக்குள்ள உடஞ்சி போய் தான் இருக்கு. கலை 2/3 பாஜக வேண்டாம், உடஞ்சி தான் கிடக்குன்றாரு. 1/3 பாஜக வேணும்னு இருக்கிறாங்க. வேணும்னு இருக்கக்கூடிய முத ஆளு ஆர்வி உதயகுமார். இன்னைக்கு பேசக்கூடிய ஆர்வி உதயகுமார் ஒரே வரியில பதில் சொன்னாரு. ஒரே வரியில இப்ப ரவீந்திரன் கணக்கு ஏதோ கணக்கு எடுத்திருக்காரு. ஏன்டா அந்த மாதிரி கணக்கு எதுவும் கிடையாது. என்னை பொறுத்தவரை அவங்க ஒருங்கிணைப்போட தான் இருக்கிறாங்க. நன்றி சார், நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.